இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் மோதல், சுக்மா விளையாட்டு போட்டிகளை ஒத்திவைக்குமாறு ஸ்லாங்கூர் சுல்தான் பரிந்துரை. இவ்வாண்டு நடைபெறவுள்ள சுக்மா விளையாட்டு போட்டிகளை ஒத்திவைக்குமாறு மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா பரிந்துரைத்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் மோதல் நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஆகஸ்ட் 15 முதல் 24 தேதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள இந்த பல்வேறு விளையாட்டு போட்டிகளை நடத்துவது பொருளாதார ரீதியாக கடினமானதாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் இந்த போட்டிகளை நடத்துவது அதிக செலவை ஏற்படுத்தும் என்றும் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய கிழக்கு மோதல் பிரச்சினை தீரும் வரை மற்றும் ஷா ஆலம் விளையாட்டு வளாகம் முழுமையாக கட்டி முடிக்கப்படும் வரை சுக்மா போட்டிகளை ஒத்திவைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் இவ்வாண்டிற்கான ஸ்லாங்கூர் மற்றும் சிங்கப்பூர் அணிகள் இடையிலான சுல்தான் ஆஃப் ஸ்லாங்கோ கப் கால்பந்து போட்டியையும் ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளார். இந்த அறிவிப்பை அவர் 15வது ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றத்தின் 4வது கூட்ட தொடக்க விழாவில் வெளியிட்டுள்ளார். இந்த நிகழ்வானது ஸ்லாங்கூர் மாநில செயலக கட்டிடத்தில் இன்று நடைபெற்றது. நிலவி வரும் சர்வதேச சூழ்நிலையையும் பொருளாதார சவால்களையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செராஸ் பகுதியில் நடந்த சீன நாட்டவர் கடத்தல் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் 17 தேதி 36 வயதுடைய சீன நாட்டை சேர்ந்த ஒருவரை கடத்தல்காரர்களிடம் இருந்து போலீசார் மீட்டுள்ளனர். இவர் சூதாட்ட கடன் தொடர்பான பிரச்சனையால் செராஸ் ஜலான் பீல் பகுதியில் உள்ள ஏபிஎன்பி விடுதியில் கட்டாயமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து செராஸ் போலீஸ் தலைவர் ரோஸ்டி டாவுட் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, பாதிக்கப்பட்ட நபர் தனது நண்பருக்காக உத்தரவாத நபராக இருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அந்த நண்பர் சுமார் 1 லட்சம் ரிங்கெட்டிற்கு சூதாட்ட கடன் வாங்கிய பின்னர் மாயமாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அக்கடனை திருப்பி செலுத்த வற்புறுத்தும் நோக்கில் பாதிக்கப்பட்ட நபரை 3 நாட்கள் ஏபிஎன்பி வீடு ஒன்றில் அடைத்து வைத்து இருந்ததாக கூறப்படுகின்றது. இச்சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜொஹூர் மாநிலம் கொத்தாதிங்கி பகுதியில் உள்ள ஓர் உணவகத்தில் நேற்று பிற்பகல் நடந்த துப்பாக்கி சூட்டில் 3 உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் 2 உள்ளூர் ஆடவர்களும் 1 வெளிநாட்டு பெண்ணும் உயிரிழந்ததாக மாநில போலீஸ் தலைவர் அப்துல் ரஹ்மான் அஸ்ராட் தெரிவித்துள்ளார். 37 முதல் 63 வயதுள்ள அம்மூவரும் துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்தாக்குதலில் ஷாட்கான் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதேவேளையில் இந்த சம்பவம் தொடர்பாக 71 வயதுடைய ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் அவர் பிடிபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜாசேகா உறுப்பினர்கள் அனைவரும் மக்கள் சேவையில் எப்போதும் பணிவு, ஆர்வம் மற்றும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் ngah kormeng வலியுறுத்தியுள்ளார். பினாங்கில் நேற்று நடைபெற்ற ஜாசேகாவின் 60ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றிய வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சருமான ngah kormeng, கடந்த 6 தசாப்தங்களாக ஜாசேகா கட்சி ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக போராடி முதிர்ச்சியடைந்த ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். கட்சியின் பலமே அதன் பல்லின அடையாளம்தான் என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். தமது தலைமையிலான வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட சில முக்கிய சாதனைகள் குறித்தும் ngah kormeng தமது உரையில் பகிர்ந்து கொண்டார். நாட்டின் சொத்து பரிவர்த்தனை முன் எப்போதும் இல்லாத வகையில் 241.9 பில்லியன் ரிங்கெட் என்ற வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது என்பதையும் ngah kormeng சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் 5 லட்சம் மலிவு விலை வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கைவிடப்பட்ட மற்றும் சிக்கலில் இருந்த 1501 வீடமைப்பு திட்டங்கள் மீட்கப்பட்டு 1,80,000 வீடு வாங்குபவர்களின் நம்பிக்கை காப்பாற்றப்பட்டுள்ளது. முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு 200 மில்லியன்
ரிங்கிட் மற்றும் இந்திய குடியிருப்புகளின் மேம்பாட்டிற்கு 15 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் ngா கார்மிங் விளக்கினார். அனைத்துலக அளவில் UN ஹபிதாட் தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது மலேசியாவிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜாசேகா என்றால் சொன்னதை செய்பவர்கள் என்று பொருள். நாம் எப்போதும் மக்களுடன் மக்களாக நின்று அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக உழைக்க வேண்டும் என ngா கார்மிங் தனது உரையில் வலியுறுத்தினார். குலிம் படாங் மேஹா தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பில் இன்று அதிகாலை மலேசிய குடிநுழைவுத்துறை ஒப்சாப்பு என்ற நடவடிக்கையின் கீழ் திடீர் சோதனைகளை நடத்தியது. 2 மாடிகளை கொண்ட இரட்டை கட்டிடங்களில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பலர் தங்கி இருந்ததுடன் முன்புறம் மளிகை கடையாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நடவடிக்கையானது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அதிகாலை 1:20 மணியளவில் சுமார் 30 அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டதாக கடா குடிநுழைவுத்துறை செயல்பாட்டு பிரிவின் துணை தலைமை இயக்குனர் டத்தோ லோக்மான் எஃப்என்டி தெரிவித்தார். மொத்தம் 33 வெளிநாட்டவர்களிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் சீனா, வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாட்டை சேர்ந்த 16 பேர் குடிநுழைவு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அனைவரும் சிக் பகுதியில் உள்ள புலாந்தெக் தடுப்பு மையத்திற்கு அனுப்பப்பட உள்ளனர். அவர்கள் அனைவரையும் குடிநுழைவு சட்டம் 1959/63 155 பிரிவு 56(1)D இன் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சட்டவிரோதமாக வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியில் அமர்த்தும் முதலாளிகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். லங்காவிற்கு செல்லும் படகு சேவைகள் குறைக்கப்பட்டுள்ள பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என அரசு சாரா இயக்கம் ஒன்றின் சார்பில் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த குறைப்பு சுற்றுலாத்துறையை பாதிப்பதுடன் அங்குள்ள மக்களின் தினசரி வாழ்க்கையையும் சீர்குலைக்கிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் எரிபொருள் செலவு அதிகரிப்பு காரணமாக தினசரி 5 படகு சேவைகள் 3ஆக குறைக்கப்பட்டதால் லங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக அனா முடா மடானி கடா மாநில தலைவர் ஜுரைடி ரஹீம் தெரிவித்துள்ளார். இதனால் சுற்றுலாவை நம்பி வாழும் லங்காவி மக்களும் குறிப்பாக சிறு வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலை மேலும் 1-2 மாதங்கள் நீடித்தால் தீவின் பொருளாதாரம் மேலும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். சண்டக்கான் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6 தற்காலிக முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 8 மணி நிலவரப்படி 219 குடும்பங்களை சேர்ந்த 248 பேர் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் PPR பத்து சாப்பி, SK கம்போங் காஸ், SK கம்போங் பஹாகியா, SMK பத்து சாப்பி, சிபுகா ஹால் மற்றும் SK கராமுந்திங் ஆகிய இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பதிவு நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் முகாம்களில் தங்கும் மக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் இந்த தீ விபத்தால் மொத்தம் 9007 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் கம்போங் பஹாகியா பகுதியில் சுமார் 1000 வீடுகள் எரிந்து நாசமாகியுள்ளதால் நூற்றுக்கணக்கானோர் ஒரே இரவில் வீடுகளை இழந்து தஞ்சம் இன்றி தவித்து வருகின்றனர். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக அவசர குழுக்கள் அனைத்து முகாம்களிலும் பணியமர்த்தப்பட்டுள்ளன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.